பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பு சிறப்பு தொடர். ஏ புள்ள முத்தழகு, எங்க இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வாயேன், வந்து இந்த பைய கொஞ்சம் புடி. யப்பா, என்ன கணம் கணக்குது. முத்தழகு அக்கா, இருங்க இருங்க, இதோ வாரேன். கொடுங்க எப்படி. யப்பா, இந்த பாத்து புடி. இந்த காய்கறி பைகளை தூக்கியாறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேனா. அதுக்கு தான் சந்தைக்கு கிளம்பும் போதே சொன்னேன், நானும் உங்க கூட வாரேன்னு. நீங்க கேட்டாதானே வந்திருந்தா நானும் ஒரு பைய தூக்கிட்டு வந்திருப்பேன்ல. ஆமா, பரீட்சைக்கு படிக்கிறத விட்டுட்டு நீ ஏன் கூட சந்தைக்கு வரியாக்கும்? படிச்சு நல்ல மார்க் வாங்குற வழிய பாரு புள்ள. நான் கஷ்டப்படுறதே இதுக்குதான். சரி, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு வா. அக்கா, இந்தாங்க தண்ணி. நீங்க வருவீங்கன்னு நான் முன்னமே கொண்டாந்து வச்சுட்டேங்க. பரவாயில்லையே. அது சரி, வெள்ளாடுகளுக்கு தீவனம் கலந்து கொடுக்க சொன்னேனே, கலந்து கொடுத்தியா? அச்சச்சோ, மறந்தே போயிட்டேன்க்கா. நான் போய் இப்ப வச்சுட்டு வந்துடுறேன். இரு, எங்க போற? நீ மறப்பேன்னு நல்லா தெரியும். அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி நானே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியாக்கா? நான் மும்மரமா படிச்சுட்டு இருந்ததுனால அதை மறந்துட்டேன். பரவாயில்ல, அதை விடு. இப்ப நான் ஒன்னும் உன்னை சொல்லல. இருந்தாலும் நம்மளோட குடும்ப பொருளாதாரம் இப்போ முன்னேற்றத்துல இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த வெள்ளாடு வளர்ப்பு தான் புள்ள. அதனால அதை நாம பராமரிக்கிறது என்னைக்கும் கவனத்துல நம்ம வச்சுக்கணும். புரியுதா? சரிக்கா. அக்கா, நீங்க பொருளாதாரம்னு சொன்னதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு ரேடியோல இது சம்பந்தமான நிகழ்ச்சி வரப்போறதா நான் காலையில கேட்டேன். அப்படியா? என்ன கேட்ட? வெள்ளாடுகளுக்கான பண்ணை பொருளாதாரம் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பராமரிப்பு பொருளியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் பிரபு அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போறாங்களா. நாம இப்போ கவனமா கேட்போம். நம்ம இந்திய பொருளாதாரத்தில் கால்நடைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. 2023-24 இந்தியாவோட பால் உற்பத்தி சுமார் 239 மில்லியன் டன்களாகும். போன ஆண்டை விட சுமார் 4% அதிகமாகும். அதே மாதிரி 2023-24 இந்தியாவின் இறைச்சி உற்பத்தி சுமார் 10 மில்லியன் டன்களாகும். சைனா, அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு பிறகு இந்தியா இறைச்சி உற்பத்தியில் 5வது இடத்துல உள்ளது. இந்தியாவின் இறைச்சி உற்பத்தியில் 57% சுமார் 5 மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, மேற்கு வங்காளம் மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வருது. இந்தியாவோட இறைச்சி உற்பத்தியில் வெள்ளாடு 16%, செம்மறியாடு 11%, கோழிகள் 50% பங்களிக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு தனிநபருக்கு ஆண்டுக்கு சராசரியாக கிடைக்கிற இறைச்சியின் அளவானது சுமார் 7 கிலோவாகும். இதே அளவானது உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது இறைச்சி உற்பத்தியானது 2000 முதல் 2022 ஆண்டிற்கிடையே 55% அதிகரித்துள்ளது. இந்தியாவில் 192 மில்லியன் மாடுகளும் 110 மில்லியன் எருமைகளும் 74 மில்லியன் செம்மறியாடுகளும் 149 மில்லியன் வெள்ளாடுகளும் 852 மில்லியன் கோழிகளும் 9 மில்லியன் பண்டிகளும் இருக்கின்றன. இதே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் சுமார் 10 மில்லியன் மாடுகளும் 5 லட்சம் எருமைகளும் 5 மில்லியன் செம்மறியாடுகளும் 10 மில்லியன் வெள்ளாடுகளும் 121 மில்லியன் கோழிகளும் உள்ளன. தமிழ்நாடானது இந்தியாவோட கால்நடை வளத்தில் சுமார் 5% கொண்டுள்ளது. இந்தியாவின் பால் உற்பத்தியில் தமிழ்நாடு சுமார் 4%, இறைச்சி உற்பத்தியில் 8% கொடுக்கின்றது. இந்தியாவில் முட்டை உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்கு சுமார் 18% ஆகும். முட்டை உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திராவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல உள்ளது.
இந்திய கால்நடை பொருட்களின் மொத்த மதிப்பில் நம்ம தமிழ்நாட்டோட பங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 5% ஆகும். அதிகரித்து வருகின்ற மக்கள் தொகை, தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல், உயர்ந்து வருகின்ற தனிநபர் வருமானம் போன்ற காரணங்களால் கால்நடை பொருட்கள் மற்றும் கால்நடைகளுக்கான தேவை இந்தியாவில் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக தனிநபர் நுகர்வுத்தன்மையும் மாறிக்கொண்டே வருகிறது. இப்பொழுது நாம் ஒரு பண்ணை வச்சுருக்கிறோம். அதில் நம்ம பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையான காரணம் அதிலிருந்து நமக்கு ஏதாவது லாபம் வருமாங்கிறது தான். ஸோ அப்படி நம்ம அதுக்கு எப்படி லாபம் வரும், எந்தெந்த முறையில் கணக்கீடு செய்யணுங்கிறத இப்போ பார்ப்போம். கால்நடை பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார கணக்கீடானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, உதாரணத்துக்கு 6 மாதத்துக்கோ அல்லது வருடத்துக்கு ஒரு தடவையாவது செய்ய வேண்டும். இதில் 3 முக்கிய பகுதிகள் உள்ளன: செலவினங்கள், வரவினங்கள், நிகர லாபம் அல்லது நட்டம். இப்போ இந்த கால்நடை வளர்ப்பு பொருளாதாரமானது முக்கியமான சில இதை கொண்டு இருக்கும். அதில் பார்த்தோம்னா என்னென்ன அதில் முக்கியமான காரணிகள்னு பார்த்தோம்னா அனுமானங்கள் இருக்கும். அடுத்தபடியாக நிலையான முதலீடு, நிலையான செலவுகள், மாறுபடும் செலவினங்கள், வருமானம். இதுதான் இதனுடைய முக்கியமான காரணிகளாகும். இதை நாம் ஒன்றின் கீழ் ஒன்றாக பார்ப்போம். முதல்ல அனுமானங்கள். இந்த அனுமானங்களில் பார்த்தோம்னா என்ன கால்நடையை வச்சு நாம் இந்த பண்ணையை ஆரம்பிக்க போகிறோம், அது எந்த வயசில் எங்கிருந்து வாங்க போகிறோம், என்ன விலைக்கு வாங்க போகிறோம், அதுக்கு தேவையான இடவசதி எவ்வளவு, எவ்வளோ தீவனம் உட்கொள்ளும், தீவனத்தோட விலை, எத்தனை வேலையாட்கள் தேவை, அவர்களுக்கான செலவு, இது போன்ற பல காரணிகள் இருக்கும். அடுத்தபடியாக நிலையான முதலீடு. பண்ணையை ஆரம்பிக்கும்போது செய்யப்படும் ஆரம்ப கால முதலீடுகள் நிலையான முதலீடுகளாக கருதப்படுகின்றன. பண்ணையோட கட்டுமான செலவு, உபகரணங்கள் செலவு மற்றும் கால்நடைகள் வாங்கும் செலவு போன்றவை முக்கிய நிலையான முதலீட்டு செலவினங்களாகும். அதாவது நிலையான முதலீடுன்னா என்னென்னா, எந்த தொழிலும் சில பெரிய செலவுகள் ஆரம்பத்தில் செய்ய வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு கால்நடைகளை வாங்குவது, அவற்றிற்கான கொட்டகை அமைப்பது, வேலி அமைப்பது, குடிநீர் மின்சார வசதிகள் செய்து தருவது போன்றவை ஆகும். இந்த மாதிரியான செலவுகளை பண்ணையோட ஆரம்பத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே செய்ய வேண்டி இருக்கும். அடுத்தபடியாக நிலையான செலவினங்கள். இந்த மாறா செலவினங்கள்னு இதை சொல்லலாம். இந்த செலவினங்கள் பண்ணை உற்பத்தியை பொறுத்து மாறுபடாது. உதாரணத்துக்கு இதில் என்னென்ன மாறாத செலவினங்கள்னு பார்த்தோம்னா, இந்த செலவுகள் பண்ணையில் உற்பத்தி இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த செலவுகள் இருக்கும். பண்ணையோட நிரந்தர முதலீட்டின் மீதான வட்டி, கட்டிடம் மற்றும் உபகரணங்களின் மீதான தேய்மானம், காப்பீட்டு செலவு போன்றவை இதில் அடங்கும். நிலையான முதலீட்டின் மீதான வட்டியானது பொருளாதார கணக்கீட்டிற்கு எடுத்துக்கொண்ட காலம் வரையில் வங்கியில் வட்டி விகிதப்படி சுமார் 10 அல்லது 12% என்று கணக்கிடப்பட வேண்டும். கட்டடம் மற்றும் உபகரணங்கள் மீதான தேய்மானமானது சாதாரணமாக மொத்த மதிப்பில் கட்டடங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 10%, உபகரணங்களுக்கு 20% தேய்மானமாக கருதப்படுகிறது. பண்ணை வேலையாட்களின் சம்பளம் மற்றும் கால்நடைகளின் ஆயுள் காப்பீட்டிற்கு ஈவுத்தொகை ஆகியவை அனைத்தும் பொருளாதார கணக்கீடு செய்யும் காலத்திற்கு மட்டுமே கணக்கிடப்பட வேண்டும். இந்த செலவுகள் அனைத்தும் பண்ணையோட உற்பத்தி அளவை பொறுத்து மாறுபடாது. அதனால் இவற்றையெல்லாம் நிலையான செலவினங்கள் என்கிறோம். அடுத்தபடியாக வேறுபடும் செலவினங்கள். இந்த செலவினங்களானது பண்ணையின் உற்பத்தி அளவை பொறுத்து மாறுபடும். இவற்றில் தீவன செலவு, கால்நடைகளின் மருத்துவ செலவு மற்றும் தினக்கூலியில் வேலை செய்யும் வேலையாட்களின் சம்பளம், மின்சார கட்டணம் மற்றும் இதர செலவினங்கள் போன்றவை அடங்கும். பண்ணையின் மொத்த செலவில் இந்த வேறுபடும் செலவினங்கள் சுமார் 70% 80% வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாறுபடும் செலவுகள்லாம் மெயினாக பார்த்தோம்னா கால்நடைக்கான தீவனம், மருந்து, தடுப்பூசி போன்றவை தான் இருக்கும். மொத்த செலவினங்களானது நிலையான செலவினங்களையும் வேறுபடும் செலவினங்கள் இரண்டையும் சேர்த்து கணக்கிடப்படுகிறது. அடுத்தபடியாக வருமானம். பண்ணையில் முக்கிய உற்பத்தி பொருள் மூலம் பெறப்படும் வருமானம் மற்றும் உபப்பொருட்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் அனைத்தையும் கூட்டி மொத்த வருமானம் கணக்கிடப்பட வேண்டும். கால்நடை பண்ணையில் வருமானமானது குட்டிகள் மற்றும் இறைச்சிகளை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும். தற்போது 50 பெட்டையாடுகள் மற்றும் பரன்மேல் வளர்ப்பதன் மூலம் வெள்ளாடு வளர்ப்பதால் கிடைக்கும் பொருளாதாரத்தை பற்றி தற்பொழுது பார்ப்போம். முதலில் அனுமானங்கள். பெட்டையாட்டின் விலை ரூபாய் 10,000 கிடாயின் விலை ரூபாய் 12,000 எடுத்துக்கொள்கிறோம். ஆடுகள் பரன்மேல் வளர்க்கப்படுகின்றன. வெள்ளாட்டு கிடாவிற்கான இடவசதி 15 சதுர அடி, வெள்ளாட்டு பெட்டையாட்டிற்கான இடவசதி 10 சதுர அடி, குட்டிக்கு 6 சதுர அடி தேவைப்படும். உபகரணங்களுக்கான செலவு ஒரு ஆட்டிற்கு
ரூபாய் 150 ஆகும். கட்டடம் மற்றும் உபகரணங்களின் மீதான தேய்மானம் 10 மற்றும் 20% என கணக்கிடப்படுகிறது. வருடத்தில் கிடாவிற்கு 120 நாட்களுக்கு அடர் தீவனம் 200 கிராம் வீதம் கொடுக்கப்படும். அதுவே பட்டை ஆட்டிற்கு 200 கிராம் நாளொன்றுக்கு 150 நாட்களுக்கு கொடுக்கப்படும். குட்டிகளுக்கு 60 நாட்களுக்கு அடர் தீவனம் 100 கிராம் வீதம் கொடுக்கப்படும். ஆடுகளுக்கு தேவைப்படும் பசுந்தீவனம் 1 ஏக்கரில் ரூபாய் 60,000 செலவில் பயிரிடப்படுகிறது. குடும்பத்தில் இருப்பவர்கள் பண்ணையை கவனித்துக் கொள்வார்கள். மருத்துவ செலவானது ஆட்டிற்கு வருடத்திற்கு ரூபாய் 300 எனவும் குட்டிகளுக்கு ரூபாய் 150 எனவும் கணக்கிடப்படுகிறது. மொத்தத்தில் 2 வருடத்தில் 240 குட்டிகள் கிடைக்கும். அதாவது ஒரு ஆடு 2 வருடத்தில் 3 முறை குட்டி போடும். ஒரு முறையில் 2 குட்டிகள் வரை ஈனும். குட்டிகள் போடும் விகிதமானது 80% ஆகும். 2 வருடத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஆட்டுக்குட்டிகள் 8 மாத வயதில் 20 கிலோ உடல் எடையில் கிலோவிற்கு ரூபாய் 350 என்ற முறையில் 7,000 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. இப்பொழுது இந்த செலவுகள் எவ்வளவு ஆகுது என்பதை பார்ப்போம். நிலையான முதலீடு 3 வெள்ளாட்டு கிடாவின் விலை கிடா ஒன்றுக்கு 12,000 வீதம் 36,000 ரூபாய் ஆகும். 50 பெட்டை ஆடுகளின் விலை 10,000 வீதம் 5 லட்சம் ரூபாய் ஆகும். கட்டட செலவு 1000 சதுரடி, சதுரடிக்கு 750 என்ற விகிதத்தில் 7,50,000 ஆகும். உபகரண செலவு 7,950 ஆகும். இவை அனைத்தையும் கூட்டும் பொழுது வரும் மொத்த நிலையான முதலீடானது 12,93,950 ரூபாய் ஆகும். இந்த நிலையான முதலீட்டை பொறுத்து மாறா செலவுகளை கணக்கிடுவோம். நிலையான முதலீட்டின் மீதான வட்டி 12% என்ற அளவில் 2 வருடங்களுக்கு 3,10,548. கட்டடத்துக்கான தேய்மான செலவு 10% என்ற அளவில் 2 வருடங்களுக்கு 1,50,000. உபகரணங்களுக்கான தேய்மான செலவு 20% 2 வருடங்களுக்கு 3,180 ஆகும். காப்பீட்டு செலவு 6% 51,600 ரூபாய் ஆகும். பசுந்தீவன உற்பத்தி செலவு 2 வருடத்திற்கு 60,000 ரூபாய் ஆகும். மொத்த மாறா செலவுகளானது ரூபாய் 5,75,328 ரூபாய் ஆகும். அடுத்ததாக மாறுபடும் செலவினங்கள். முதலில் அடர் தீவனம் 3 கிடாவிற்கு 200 கிராம் 120 நாட்களுக்கு என்ற விகிதத்தில் 72 கிலோ. 50 பட்டை ஆடுகளுக்கு 150 நாட்களுக்கு 200 கிராம் என்ற அளவில் 1,500 கிலோ ஆகும். குட்டிகளுக்கு 100 கிராம் 60 நாட்களுக்கு என்ற அளவில் 820 கிலோ ஆகும். மொத்தத்தில் 2,412 கிலோ 2 வருடங்களுக்கு ரூபாய் 30 என்ற அளவில் 1,44,720 ரூபாய் ஆகும். மருத்துவ செலவுகள் ஆட்டிற்கு 300 என்ற அளவிலும் மொத்த மாறுபடும் செலவுகளானது 2,12,520 ஆகும். மொத்த செலவுகளானது மாறா செலவுகள் மற்றும் மாறும் செலவுகள் இரண்டையுமே கூட்டுவதன் மூலம் 7,87,848 ரூபாய் ஆகும். தற்பொழுது வருமானத்தை பற்றி பார்ப்போம். குட்டிகள் விற்பதன் மூலம் ரூபாய் 16,80,000 ரூபாய் கிடைக்கும். எரு விற்பனை 2 வருடத்தின் மூலம் 50,000 ரூபாய் ஆகும். மொத்த வருமானம் 17,30,000 ஆகும். நிகர வருமானம் 2 வருடத்திற்கு 9,42,152 ரூபாய் ஆகும். வருடத்திற்கு 4,71,076 ரூபாய் ஆகும். மாதம் ஒன்றிற்கு இந்த வெள்ளாடு வளர்ப்பின் மூலம் ரூபாய் 39,000 தோராயமாக கிடைக்கும். இதெல்லாம் படிப்பதன் மூலம் என்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா, பண்ணையாளர்கள் தங்கள் பண்ணைகளில் தாங்களாகவே பொருளாதார கணக்கீடு செய்யும்போது எந்த பொருளுக்கு அதிக செலவு செய்கிறோம், அது மூலம் எவ்வளோ வருமானம் கிடைக்குது, இல்லை செலவு தான் அதிகமாகங்கிறத ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இதன் மூலம் அதிகப்படியான செலவுகளை குறைக்கவும் வருமானத்தை பெருக்கவும் வழி ஏற்படுகிறது. அதனால் பண்ணையின் லாபம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேவையான கணக்கீடுகள் நீங்கள் வைச்சிருக்கும்போது இந்த கணக்கீடுகள் காட்டுவதன் மூலம் வங்கியில் கடனுதவி பெற மிக பெரிய உதவியாக இருக்கும். இவற்றுடன் மற்ற பண்ணையாளர்களுக்கும் பண்ணை தொழில் தொடங்குள்ளவர்களுக்கும் பண்ணை தொழிலின் பொருளாதார நிலையை அறிந்து கொள்ள இவ்வகை கணக்கீடுகள் உதவி புரிகின்றன. தற்பொழுது ஆடு வளர்ப்புக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது மானியம் இருக்குதான்னு பார்த்தோம்னா, இப்போ தேசிய கால்நடை இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை மூலமாக, அதாவது NLM மற்றும் TNLDM, இதன் மூலம் தற்போது வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வளர்ப்புக்கு 50% மானியம் கொடுக்குறாங்க. அதாவது தோராயமாக நீங்கள் 100 ஆடு வளர்த்திங்கன்னா அதுக்கு
1 ஏக்கர் நிலம் தேவைப்படும். இதுக்கு மொத்த செலவுகள் எல்லாம் மொத்த முதலீடு எல்லாம் பார்த்தோம்னா 20 லட்சம் ஆகும். இதில் மானியம் மட்டும் அரசாங்கம் 10 லட்சம் தருது. இதே மாதிரி 200 ஆட்டுக்கு 2 ஏக்கரில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா 40 லட்சம் மொத்த செலவாகும். அதில் அரசாங்க மானியம் 20 லட்சம் ஆகும். இதே மாதிரி 500 ஆடு வரைக்கும் நீங்கள் வளர்க்கலாம். 500 ஆடு வளர்க்கும்போது 5 ஏக்கர் இடம் தேவைப்படும். இதில் மொத்தமாக செலவுகள் முதலீடு 1 கோடி ரூபாய் வரும். அதில் 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மானியம் அரசாங்கத்திலேருந்து தருவாங்க. இதுக்குன்னு சில பயிற்சி முறைகள்லாம் எங்களுடைய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் நடத்தி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி அட்டன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தேவையான விதிமுறைகள் என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு 50% மானியங்கிறது உண்மையிலே கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளும். என்னக்கா, வெள்ளாடுகளுக்கான பண்ணை பொருளாதாரம் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பராமரிப்பு பொருளியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் பிரபு அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? நல்லா கேட்டேன் முத்தழகு. நம்மள மாதிரி உள்ள விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்புங்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஆமாங்கா, வெள்ளாடு வளர்ப்புல முறையா நம்ம லாபத்தை பார்க்கணும்னா இவர் சொன்ன மாதிரி பண்ணை பொருளாதாரத்தை நம்ம சரியா கடைபிடிச்சாலே போதும். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஆகிற செலவினங்கள், வரவு, நிகர லாபம் இதை எல்லாத்தையும் நம்ம சரியானபடி கணக்கிட்டு வந்தோம்னா நமக்கு வெள்ளாடு வளர்ப்புல நிலையான லாபத்தை பார்க்க முடியும். என்ன சொல்ற நீ? சரியா சொன்னீங்கக்கா. இனிமே நானும் வெள்ளாடுகளை நல்லபடியா பாத்துக்கிறேன். அதுக்கு வேலைக்கு தீவனத்தை கொடுத்து நோய் வராம பாதுகாத்து நல்ல முறையில பாத்துக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், அதான் நான் இருக்கேனே, நான் பாத்துக்கிறேன். இப்ப போய் நீ படிக்கிற வேலையை பாரு. ஏன்னா நீ வாங்குற மதிப்பெண் தான் உன் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். என்ன புரியுதா? அக்கா, அது எனக்கு நல்லாவே புரியுது. அந்த கால்நடை நமது தோழன், அதை
தொடர்வது வேளாண் செய்திகள். சிறுதானிய பயிர்களை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றின் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். சிறுதானிய பயிர்களை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றின் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். சத்துமிகு சிறுதானிய பயிர்கள் வறட்சி தாங்கி வளரக்கூடிய மானாவாரி பயிர்களாகும். தமிழகத்தில் கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, வரகு மற்றும் பனிவரகு போன்ற சிறுதானிய பயிர்கள் பயிரிடப்படுகிறது. இவை அனைத்தும் குறைந்த பூச்சி மற்றும் நோய் தாக்கத்திற்கே உள்ளாகக்கூடியவைகளாகும். இருப்பினும் பருவநிலை மாற்றங்களால் ஒரு சில நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. இதனால் சில சமயங்களில் பூஞ்சான நோய்களினால் பெரும் விளைச்சல் இழப்பு ஏற்படுகின்றது. தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய சிறுதானிய பயிர்களை தாக்கும் முக்கிய நோய்கள் பற்றியும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக கேழ்வரகு. குலை நோயின் தாக்கம் கேழ்வரகு பயிரிடும் அனைத்து மாநிலங்களிலும் குறிப்பாக அதிகம் பயிரிடப்படும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ஒரிசா மாநிலங்களில் காணப்படுகின்றது. இதனால் 28% முதல் 80 முதல் 90% வரை விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. விதை முளைத்தது முதல் தானியங்கள் முற்றும் வரை இந்நோயின் தாக்கம் காணப்படும். அதன் அடிப்படையில் இந்நோயின் தாக்கத்தை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக இலை குலை நோய். நாற்று பருவத்தில் இலையின் சிறிய பழுப்பு நிற வட்டப்புள்ளிகள் முதலில் தோன்றும். பின் பெரிய நீள் சுழல் வடிவ புள்ளிகளாக மாறும். புள்ளியின் நடுவில் சாம்பல் நிறமும் ஓரங்களில் பழுப்பு நிறமும் காணப்படும். முடிவில் இலையின் உள்ள புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை முழுவதும் காய்ந்துவிடும். நடுநரம்பில் இந்நோய் தாக்கம் காணப்படும் போது நரம்பு உடைந்து இலை ஒடிந்துவிடும். கழுத்து குலை நோய். குலை நோய் கதிரின் காம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது கழுத்து குலை நோய் உண்டாகிறது. நீள்வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் கதிரின் காம்பில் தோன்றி நீளும். பின் கதிரின் காம்பு முறிந்து விழுவதால் விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக விரல் குலை நோய். நோய் தொற்று கதிர் பகுதியில் உள்ள விரல்களை தாக்கும் போது விரல் குலை நோய் ஏற்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் பழுப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் கதிரில் உள்ள தானியங்கள் சுருங்கி பதறாகி எடை இழப்பு ஏற்படுகிறது. காலநிலை காரணிகளான குறைந்த வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் மற்றும் காலை பனிப்பொழிவு ஆகியவை சரியான நேரத்தில் தோன்றும் போது குலை நோய் விரைவான நோய் தாக்கத்தையும் அதிக சேதாரத்தையும் ஏற்படுத்துகிறது. இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். முன்பட்ட நடவு மற்றும் முறையான பயிர் இடைவெளி பரிந்துரைக்கப்படுகிறது. பேசில்லஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 6 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். நோய் தாக்குதலின் அறிகுறி தெரிந்தவுடன் பேசில்லஸ் சப்டிலிஸ் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் கலந்து தெளிக்க வேண்டும். பின்னர் 15 நாட்கள் இடைவெளியில் மறுபடியும் தெளிக்க வேண்டும். நாற்றங்காலில் ட்ரைசைக்ளோஸ் 75% W 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் தெளிக்க இலை குலை நோயை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான கொல்லியான ட்ரைசைக்ளோஸ் 75% W 1 லிட்டர் நீரில் 1 கிராம் அல்லது பூஞ்சான கொல்லி கலவை 500 கிராம் என்ற அளவில் கலந்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இலை புள்ளி நோய். இப்பூஞ்சானம் பயிரின் அனைத்து பருவத்திலும் தாக்கி சேதாரத்தை ஏற்படுத்துகிறது. மிகச்சிறிய நீள்வட்ட பழுப்பு நிற புள்ளிகள் இலையின் மீது காணப்படும். நோயின் தாக்கம் அதிகமாகும் போது பெரிய புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை காய்ந்துவிடும். இளம் நாற்றுகள் இறந்துவிடும். முதிர்ந்த பயிரில் இலைகள் வெளிர் நிறமாக மாறிவிடும். இதனால் விளைச்சலில் கடுமையான இழப்பு ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். விதை மூலம் பூஞ்சான கொனிடியா பரவுவதால் விதை நேர்த்தி செய்தே விதைக்க வேண்டும். முன் ஆடிப்பட்ட நடவு மற்றும் முறையான பயிர் இடைவெளி அறிவுறுத்தப்படுகிறது. மேங்கோசெஃப் 1 ஹெக்டேருக்கு 1.25 கிலோ என்ற அளவில் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான கொல்லி காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக தானிய பூஞ்சான நோய். தானிய பூஞ்சான நோய் பல வகையான பூஞ்சானங்களினால் உண்டாகின்றது. கதிரில் உள்ள தானியங்களை இப்பூஞ்சானங்கள் தாக்குவதால் பல வண்ணங்களில் தானியங்கள் மாறுகின்றன. இதனால் தானியங்களின் சந்தை மதிப்பு குறைகிறது. மேலும் இத்தானியங்களை விதையாக பயன்படுத்தும் போது அதன் முளைப்பு திறன் குறைகிறது. மழை காலங்களில் இந்நோயின் தாக்கம் அதிகம் காணப்படும். கேழ்வரகின் பூக்கும் பருவத்தில் மழை பெய்தால் இப்பூஞ்சானத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன முன் ஆடிப்பட்ட நடவு அறிவுறுத்தப்படுகிறது. நோய் தாக்கப்பட்ட கதிரை அடுத்த பட்டத்திற்கு விதையாக பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக திணையில் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக குலை நோய். இளம் பருவத்தில் இலையின் சிறிய பழுப்பு நிற வட்டப்புள்ளிகள்
புள்ளிகள் முதலில் தோன்றும். பின் பெரிய நீள் சுழல் வடிவ புள்ளிகளாக மாறும். இலையில் உள்ள புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை காய்ந்துவிடும். பயிரின் கீழ்ப்பாக இலை இந்நோய்க்கு அதிக பாதிப்பிற்குள்ளாகிறது. மிகவும் அரிதாக குலை நோய் கதிரின் காம்பில் தாக்கம் ஏற்படுத்தும் போது கழுத்து குலை நோய் உண்டாகும். நீள்வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் கதிர் காம்பில் தோன்றி நீளும். பின் கதிர்காம்பு ஒடிந்து விழுவதால் தானிய விளைச்சல் இழப்பு ஏற்படும். கட்டுப்படுத்தும் முறைகளாவன நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். முன்பட்ட நடவு மற்றும் முறையான பயிர் இடைவெளி அறிவுறுத்தப்படுகிறது. நோய் தாக்க அறிகுறி தெரிந்தவுடன் பேசில்லஸ் சப்டிலிஸ் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். பின் 15 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் தெளிக்க வேண்டும். நாற்றங்காலில் ட்ரைசைக்ளோஸ் 75% W 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் தெளித்து இலை குலை நோயை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான கொல்லி ட்ரைசைக்ளோஸ் 75% W 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் அல்லது பூஞ்சான கொல்லி கலவை 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இலைப்புள்ளி நோய். ஹெல்மிந்தோஸ்போரியம் செட்ரியே என்ற பூஞ்சானம் திணைப்பயிரில் இலைப்புள்ளி நோயை ஏற்படுத்துகிறது. மிகச்சிறிய நீள்வட்ட பழுப்பு நிற புள்ளிகள் இலையின் மீது காணப்படும். நோயின் தாக்கம் அதிகமாகும் போது பெரிய புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன விதை மூலம் பூஞ்சான கொனிட்டியா பரவுவதால் விதை நேர்த்தி செய்தே விதைக்க வேண்டும். மேங்கோசெஃப் 1 ஹெக்டேருக்கு 1.25 கிலோ என்ற அளவில் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான கொல்லியான காப்பர் ஆக்சிக்ளோரைட் தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக துரு நோய். இலைகளின் மேல் சிறிய பல சொறியான பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். நோயின் தாக்கம் அதிகரிக்கும் போது இலையின் திசு வாடி பின் காய்ந்து விடுகிறது. பயிரின் மேல்பாக இலை இந்நோய்க்கு அதிக பாதிப்பிற்குள்ளாகிறது. இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன மெட்டாலாசில் 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் 10 நாட்கள் இடைவெளியில் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அடி சாம்பல் நோய். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளில் கதிர் முழுவதுமோ அல்லது கதிரின் ஒரு பாகமோ தானியங்களுக்கு பதிலாக பசுமையான இலை போன்ற வளர்ச்சியை கொண்டிருக்கும். அதனால் கதிர்கள் தானிய மணி பிடிப்பில்லாமல் மலடாக இருக்கும். கதிர்களில் தானியங்களுக்கு பதிலாக பசுமை நிறத்தில் சிறு சிறு இலை போன்ற பாகங்கள் காணப்படுவதால் இந்நோய் பசுங்கதிர் நோய் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன விதைகளை மெட்டலாக்சில் 1 கிலோவுக்கு 6 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.